இது கேல்வனைசேஷனோட பார்ட் 3. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் பாத்து கொடுத்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அது முடித்த பிறகு அந்த லேடர் ட்ரேவை எடுத்து வாட்டரில் ரின்ஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னென்னா குஞ்சிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வாட்டரில் கொஞ்ச நேரம் ரின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சோடியம் டைக்ரோமேட் அப்படின்ற கெமிக்கல், அது பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் எல்லோ கலரில் இருக்கும். அந்த சோடியம் டைக்ரோமேட்டில் இம்மர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுனா, ஜிங்கில் கோட் பண்ணாலுமே ரஸ்ட்டு வர சான்சஸ் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சோடியம் டைக்ரோமேட்டில் இம்மர்ஸ் பண்ணுவாங்க. பண்ணும்பொழுது என்ன ஆகுனா, அந்த ட்ரே துரு பிடிக்காது, ரஸ்ட்டு ஃபார்மேஷன் இருக்கவே இருக்காது. அதுக்காக பண்ணுற ப்ராசஸ் தான். அதுக்கப்புறமா அந்த சோடியம் டைக்ரோமேட்லேருந்து எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா ஃபுல் லேடர் ஜிங்க் கோட்டடோட வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஜிங்க் அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃபைலிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபைலிங்னா அதில் இருக்கிற ஜிங்க்கு லம்ப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கடைசியாக கேல்வனைஸ்டு ட்ரே ரெடி ஆகிடும். உங்களுக்கு அதுக்குரிய ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதுதான் குவிஞ்சிங் ப்ராசஸ். இப்போ இதுலேருந்து எடுக்கிறாங்க. அடுத்தது சோடியம் டைக்ரோமேட்டில் இம்மர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இம்மர்ஸ் பண்ணும்போது இன்னும் அந்த ட்ரே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடும், ரஸ்ட்டு ஃபார்மேஷன் இருக்காது. இதுதான் ஹாட் டிப் கேல்வனைசேஷன் ப்ரொசீஜர்.